الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. وقال أيضا: يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وقال أيضا: فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يتبع الميت ثلاث: أهله وماله وعمله، فيرجع أهله وماله ويبقى عمله، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் முடியக்கூடியது, அழியக்கூடியது, தற்காலிகமானது. அன்பானவர்களே, உலகத்துடைய வளங்கள், செல்வாக்குகள், செல்வங்கள், அதிகாரங்கள், அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருப்பது நம்மோடு அதை மறுமையிலே எடுத்துச் செல்வதற்காக வேண்டி. உலகத்திலே ஒரு உதாரணத்துக்கு நாம் வைத்துக் கொள்வோம். இன்று நம்முடைய அல்லாஹ்வுடைய ஏற்பாடுபடி அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை, சரீர சுகத்தை, நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். இன்று நான் மௌத்தாகினால், இன்று நான் மலக்குல் மௌத்தை சந்தித்தால், இன்று எனக்கு சக்கராத் ஏற்பட்டால், என்னுடைய ரூஹ் பிரியக்கூடிய ஒரு நாளாக இருந்தால், எந்த நிலைமையில் ரூஹ் பிரியும்? மலக்குல் மௌத் எந்த தோற்றத்திலே வருவார்கள்? அழகான தோற்றத்தில் வருவார்களா? அசிங்கமான, பயங்கரமான, அசிங்கம் என்றால் பயங்கரமான தோற்றத்தில் வருவார்களா? அகோரமான, பார்ப்பதற்கு அந்த தோற்றமே ஒரு தண்டனை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய ரூஹ் எப்படி
இழுத்து உருவி எடுக்கப்படுமா அல்லது கலட்டி எடுக்கப்படுமா? நம்முடைய இறுதி வார்த்தை என்னவாக அமையும்? நம்முடைய இறுதி அமல் செயல் எதுவாக அமையும்? அன்பானவர்களே, உலகத்துடைய நிலைமைகள் எப்படி என்றால் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள விடயம். நினைத்ததை நினைத்தபடி நினைத்த இடத்தில் செய்யலாம். ஒரு இடத்தில் கண்ணியமானே பொருத்தமில்லாத இடமாக இருந்தால் அதை பொருத்தமான இடத்துக்கு நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் கண்ணியமானவர்களே, மௌத் இருக்கிறது. நம்முடைய இஷ்டப்படி நாம் இடங்களை தேர்ந்தெடுக்க முடியாது. எந்த இடத்தில், எந்த நிலத்தில், எந்த பூமியில், எந்த ஊரில், எந்த நாட்டில் ஒரு ஆத்மா ஒருவர் மௌத்தாகுவார் அவருக்கு தெரியாது. அன்பானவர்களே, வாழ்வது போன்று மௌத்து வரும். வாழ்க்கையில் எந்த சிந்தனையோடு அதிகம் வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய மௌத்து. துனியாவிலே மூழ்கி இருந்தால் துனியாவுடைய ஒரு நிலைமையில் தான் மௌத்து வரும். பாவத்திலே மூழ்கி இருந்தால் பாவத்தில் தான் வரும். எதில இன்ட்ரெஸ்டாக ஈடுபடுவோமோ அது சக்கராத்தில் தேவைப்படும். எதில் அதிகம் நேரம் கழிப்போமோ அந்த இடத்தில் தான் சக்கராத் வரும். எந்த சிந்தனையில் அதிகம் இருப்போமோ அந்த சிந்தனையில் தான் மௌத்து வரும். அமலா இபாதத்தா? கண்ணியமானே, அமலில் தான் வரும், இபாதத்தில் தான் வரும். தொழுகையா மஸ்ஜிதா? மஸ்ஜிதில் தான் வரும். சக்கராத்துடைய நிலைமையில் இருந்தால் கூட மஸ்ஜிதில் மௌத் என்றிருந்தால் மஸ்ஜிதுக்கு தூக்கி கொண்டு வரப்படுவார், தொங்கிக் கொண்டு வருவார். ஆமீர் பின் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ், அப்துல்லா பின் சுபைருடைய மகன், சக்கராத்திலே படுக்கையில் கட்டிலில் அவரால் எழுந்து நடக்க முடியாது. இறுதி கட்டம், சீரியஸான வருத்தம். மகரிபுடைய அதான் சொல்கிறது. உடனே சொன்னார், அப்படியே கட்டிலோடு தூக்கி கொண்டு போங்கள் மஸ்ஜிதுக்கு, இமாம் ஜமாத் மிஸ் ஆகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இது உங்களுடைய வீட்டில் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம். நோயாளி நடக்க முடியாது, சுயமாக செயல்பட முடியாது, வீட்டில் சொல்லலாமே. எனக்கு உயிர் இருக்கும் பொழுது, உடம்பில் உயிர் இருக்கும் பொழுது, என்னுடைய ரப்பு என்னை கூப்பிடும் சமயம் நான் வீட்டில் சொல்ல மாட்டேன். கொண்டு வரப்பட்டார்கள், கட்டிலோடு சப்பிலை வைக்கப்பட்டார்கள். இரண்டாவது ரக்காத் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரூஹ் பிரிகிறது. இரண்டு வாரங்களுக்குள் படிப்பினைக்கு சமகால நிகழ்வுகளையும் சொல்லி காட்ட வேண்டும். 2 வாரங்களுக்குள் ஒருவர் மரணித்தார். தலைநகரில் பெருமதியான ஒரு ஹோட்டலில் வேறொரு ஊரை சேர்ந்தவர் பணம் கட்டி ரூம் புக் பண்ணி அந்த ஹோட்டலிலே கெசினோவிலே கலந்து கொண்டு அந்த ஹோட்டலிலே சூதாடி பெருந்தொகையை இழந்துவிட்டு கோடிக்கணக்கு செலவழித்து அந்த ஹோட்டல் ரூமிலே தற்கொலை. கெசினோவா? கெசினோவில் தான் மௌத்து வரும். பாரா? பாரில் தான் மௌத்து வரும். தொழுகையை பாழாக்கி கொண்டு விளையாட்டா? இண்டோரில் தான் மௌத்து வரும். இரவு முழுக்க பப்ஜியா? கேமா? கேம் விளையாடி கொண்டுதான் மௌத்து வரும். போதையா? போதையில் தான் மௌத்து வரும். கொலை செய்கின்ற ரவுடித்தனமா?
யாரையாவது கொன்றுவிட்டு இன்னும் ஒருவர் கொல்லப்படுவார். துனியாவுடைய என்ன துறைகளில் ஈடுபடுகிறோமோ அந்த துறையில் தான் மௌத்து வரும். எப்பொழுதுமே புறம் பேசுகின்ற பண்பா, சக்கராத்திலும் யாரை பற்றியாவது புறம் பேசிவிட்டு தான் மௌத்து வரும். யாருடைய பலாயை கலையை விட்டு தான் தெரியும். எப்பொழுதுமே வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். மஸ்ஜிதுக்கும் நேரம் இல்லை, என்ன மக்களுக்கு உதவுவதற்கு நேரம் இல்லை, சமூக பணிகளுக்கு நேரம் இல்லை, குடும்பத்துக்கு நேரம் இல்லை, வீட்டுக்கு நேரம் இல்லை. என்ன சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்றால் குர்ஆனோடு மௌத்தாக வேண்டியவர் கால்குலேட்டரோடு தான் மௌத்து வரும். லேப்டாப்புக்கு முன்னால் தான் மௌத்து வரும். பில் புக்கு முன்னால் தான் மௌத்து வரும். செக் புக்கோடு தான் மௌத்து வரும். பேசுகின்ற தலைப்பு என்ன தெரியுமா கண்ணியமானே? துனியாவில் நாம் நம்மை ஏமாற்றத்துக்குள் ஆளாக கூடாது. துனியா கவர்ச்சியானது, பார்ப்பதற்கு ஈர்க்கும், எல்லாமே அனுபவிக்க வேண்டும். அலாலாக அனுமதி இருக்கிறது. ஆனால் துனியா இல்லாவிட்டால் மனநோயாளியாக மாறக்கூடாது. துனியாவை இழக்கும் பொழுது கண்ணியமானவர்களே நமக்கு நிலை குழம்பக்கூடாது. ஒன்றை இழந்தால் இன்னும் ஒன்றையெல்லாம் தருவான். இந்த போங்கு இருக்க வேண்டும். யாரை குளியல் தள்ளியாவது நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை வரக்கூடாது. இதுதான் பிரச்சனை. மற்றவனை வெட்டி கொத்தி நான் அந்த இடத்தை பிடிக்க கூடாது. சில குர்ஆன் வசனங்களை ஓதினேன் கண்ணியமானே. ஒவ்வொரு ஜும்மாவுடைய தொழுகையிலும் ஓதப்படக்கூடிய சூறாக்களில் 4 சூறாக்கள் மாறி மாறி ஓதப்படக்கூடிய ஒன்று பல் துஸிரூன ஹயாத்தத் துன்யா. சூராவுடைய ஆயத், நீங்கள் எப்பொழுதுமே துனியாவுடைய வாழ்க்கையை, துனியாவுடைய அற்ப சொந்த இன்பங்களை முற்படுத்துகிறீர்கள், தேர்ந்தெடுக்கிறீர்கள். அதைத்தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். ஆகிராலான் அபுகா ஹைர் அபுகா, சிறந்தது நிரந்தரமானது. அன்பானவர்களே, இங்கு தாகம் வந்தால் ஒரு 1/4 லிட்டர் தண்ணிக்கு போகாவிட்டால் 1/2 லிட்டர் குடித்தால் நீங்கிவிடும். 1 லிட்டர் குடித்தால் தாகம் போய்விடும். சரி, கூடி போன 1.5 லிட்டர் குடித்தால் போய்விடும். பாவிகளுக்கு, அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு சக்கராத்தில் வருகின்ற தாகத்துக்கு முழு கடல் நீரை அருந்தினாலும் தாகம் தீராது. இந்த மஹ்ஷரிலே வருகின்ற தாகத்துக்கு முழு கடல் நீரையும் அருந்தினாலும் தாகம் போகாது. நரகவாதிகள் தண்ணீர் கேட்பார்கள், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த நரகவாதிகளுடைய அந்த ஓசை, கூச்சலிடுகின்ற சத்தம் கேட்காமல் அல்லாஹ் காதுக்கு திரை போட்டு விடுவானாம். கூப்பிட்டால் மாலிக் 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 என்று கூப்பிட்டால் 1000 வருடங்களுக்கு பிறகுதான் என்னவென்று கேட்பாராம். 1000 வருடம் நம்முடைய துனியா கணக்கல்ல, மறுமையுடைய கணக்கு. ஒரு நாள் ஒரு கருத்திலே 1000 வருடங்களுக்கு சமமானது. இன்னும் ஒரு ஆயத்திலே பாவிகளுக்கு, காவிர்களுக்கு, நரகவாதிகளுக்கு 50,000 வருடங்களுக்கு சமமான நாள் கணக்குப்படி 1000 வருடங்களை கணக்கு போட்டு பாருங்கள், என்ன கூப்பிட்டீங்களா என்று கேட்பார்களாம். கொள்ளாத ஒரு தண்டனை தான் கண்ணியமான மறுமையுடைய கஷ்டங்கள், தண்டனைகள். தண்ணி 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 என்பார்களாம். கொடுக்கப்படுகின்ற தண்ணி என்ன தெரியுமா? மாவுன் ஹமீம். மாவுன் ஹமீம் என்றால் கண்ணியமானவர்களே, கொதிக்கும் நீர். எந்த அளவு கொதிப்புள்ள நீர் என்றால், தண்ணீரை பக்கத்தில், வாய்க்கு பக்கத்திலே, முகத்துக்கு பக்கத்திலே கொண்டு போகும் பொழுது முகத்துடைய சதைகள் கலண்டு தண்ணீருக்குள் விழும். நரகத்தில் கிடைக்கின்ற தண்ணீரே தண்டனைதான். தண்ணீரே தண்டனைதான். அன்பானவர்களே, தன்னுடைய உறுப்புகளை தான் தப்பி சாப்பிடுவார்கள். தன்னுடைய உறுப்பை சாப்பிடுவார்கள். மீண்டும் அது முளைக்கும், அது உருவாகும். எரிய எரிய குல்லமா நதித ஜுலூதும் பத்தல்லாம் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அஸாப். மறுமையுடைய கஷ்டத்தை சொல்லி காட்டுகிறேன். இங்குள்ள கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என்று சுகண்டியாக, ஆடம்பரமாக, லக்ஸரியாக வாழ வேண்டும் என்று பல தியாகங்கள் செய்கிறோம். ஆனால் மறுமையுடைய தாகத்தை, கஷ்டத்தை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்திருக்கிறோம்?
மறுமைக்காக என்ன ஒதுக்கி இருக்கிறோம்? தோல் கருகி சுடுபட்டபடியே நெருப்புக்கப்படியே என்ன அந்த உருகி போகும் பொழுது பத்தல்லாகும் ஜுலூதன், நெருப்பிலே சுடுபட்ட தோல் மீண்டும் புதிய புதிய தோள்களை நாங்கள் உருவாக்குவோம். எதோக்குள் அதான் புதிதாக மீண்டும் மீண்டும் தண்டனை அனுபவிப்பதற்காக வேண்டி புதிய புதிய தோள்கள் உருவாகி கொண்டே இருக்கும். ஸ்கின் ஆபரேஷன் அல்ல, அல்லாஹ் ஒட்டோவாக உருவாக்கி கொண்டே இருப்பான். இந்த கஷ்டத்தை போக்க இங்க என்ன செய்தோம்? அன்பானவர்களே, அந்த ஆயத்தை ஓதினேன். உங்களை துனியாவுடைய வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம், ஷைத்தான் ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் ஏமாற்றி விட வேண்டாம். அந்த ஆயத்தை ஓதினேன். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஈமான்தாரிகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமைக்காக என்ன முற்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறேன் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய செயல்களை நன்கு அறிந்தவன். இந்த ஆயத்துகளை நான் முன்வைத்து விட்டு ஒரு ஹதீஸை முன்வைத்தேன். அதுதான் இந்த ஆயத்தினுடைய ஒளியில் இந்த ஹதீஸனுடைய பிரசங்கத்துடைய சாராம்சம். கொஞ்சம் உள்ளத்தை திறந்து கேட்போம். கண்களுடைய சிபிலாவாக கத்தீபுடைய முகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கீழுள்ள காப்பட்டும் அல்ல, வெளியில் இருக்கின்ற பராக்குகளும் அல்ல. தூங்காமல் விழித்து இன்ஷா அல்லாஹ் ஃபத்வாவை உள்ளத்தால் கேட்போம். ஒரு மையத்தோடு 3 வகையான விடயங்கள் பயணிக்கின்றன, ஃபாலோ பண்ணுகின்றன. குடும்பம், அவரோடு சம்பந்தப்பட்டது, அவரோடு தொடர்புடைய சொத்து செல்வம், துனியாவுடைய வஸ்துக்கள், பணம், பொருள், வீடு, வாகனங்கள், அமல். நல்லதோ கெட்டதோ அவருடைய அமல். குடும்பம் கபர் வரைக்கும் வரலாம். எவ்வளவுதான் அன்பாக வாழ்ந்தாலும் கபருக்கு உள்ளே அல்ல, கபருக்கு வெளியிலே ஒரு இரவு தங்குங்கள் என்றால் தங்குவோமா? நாம சதையும் போன்று வாழ்ந்தவர்கள், பெஸ்ட் ஃப்ரெண்ட், அன்பான மனைவி, அன்பான கணவன், தாய் தந்தை, நல்ல இரக்கம். ஒரு நாள் கபருக்கு பக்கத்திலே உறங்குவோமா, தங்குவோமா? கண்ணியமானவர்களே, அப்படி ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்தில் இல்லை. துஆ, இஸ்திக்ஃபார் அங்கே தங்க வேண்டும் என்பதல்ல, உதாரணத்தை கேட்கிறேன். ஆனால் கண்ணியமானவர்களே, அது வரைக்கும் தான் குடும்பத்துக்கு வரலாம். வாகனம் 4, 5, 10 கோடியுடைய வாகனமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் இருந்து ஜனாசாவை கொண்டு வந்தது ஆம்புலன்ஸ் தான். அல்லது மஸ்ஜிதுடைய ஜனாசா வண்டியில் தன்னுடைய வாகனம் தன்னுடைய மையத்தை ஏற்றுவதற்கு பொருத்தமில்லை, அல்லது ஏற்றுவதை பிள்ளைகள் அபசகுணமாக பார்ப்பார்கள். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாய் தந்தையுடைய மையத்தை கூட வீட்டில் வைக்க பின் வாங்குவார்கள், வாகனத்தில் ஏற்ற பின் கஷ்டப்பட்டு பகலிரவாக உழைத்து பசியோடு தாகத்தோடு சம்பாதித்த வாகனம். அதிலே உங்களுடைய கோடிக்கணக்கான வாகனத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு ரூஹ் இருக்கும் வரைந்தான். வாகனம் எங்கே போய்விடும்? பேசிலே 3, 4 வங்கிகளுடைய டெபிட் கார்டுகள், கிரெடிட் கார்டுகள், 2 கிரெடிட் கார்டு, 3 டெபிட் கார்டு, எல்லாம் மொத்தமாக 50, 60 லட்சம் பெறுமதியான கார்டு, 1 கோடி 1.5 கோடி பெறுமதியான பேங்க் பேலன்ஸ். ரூஹ் பிரிந்தவுடன் அது யாருடையோ பணமாக மாறுகிறது. அனந்தர சொத்து. இந்த காடுகளில் இருக்கின்ற பணங்கள் எல்லாம் அனந்தர சொத்து. ஒரு கார்டு அல்ல, 10 கார்டை கூட கபருக்குள் வைத்தால் கபருடைய ஒரு வேதனை தடுக்க முடியுமா? சர்டிபிகேட் சிலரெல்லாம் தொங்குகிறது, மெடல் வாசலிலே தொங்குகிறது, கப்பெல்லாம் இருக்கிறது, டிகிரி ஹோல்டர், பட்டதாரி. இந்த சர்டிபிகேட் என்ன ரூஹ் பிரிந்த பிறகு என்ன பிரயோசனம்?
இந்த வாங்கிய வெள்ளிப்பதக்கம் தங்கப்பதக்கம் என்ன பிரயோசனம்? BA MA PhD கலாநிதி என்ன? கம்பெனிக்கு போகும்போது, ஆபீஸுக்கு போகும்போது ஸ்டாஃப் எல்லாம் எழுந்து நின்று கை கட்டி சல்யூட் அடித்து பண்ணிய வெல்கமிங் எங்கே? வகுப்புக்கு போகும் பொழுது உஸ்தாதை, ஆசிரியை மாணவ மாணவிகள் எழுந்து நின்று வரவேற்பு எங்கே? இதுவெல்லாம் ரூஹ் இருக்கும் வரையில்தான். ரூஹ் பெறுகின்ற சக்கராத் அடுத்த உலகம் ஆரம்பிக்கிறது. துனியா ஏமாற்றி விடக்கூடாது கண்ணியமானவர்களே. எப்பொழுதுமே எதில் ஈடுபட்டாலும் சிந்தனை, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, மறுமையை அலங்கரிப்பது, மறுமைக்காக முதலீடு செய்வது. சஹாபாக்கள் இப்படித்தான் சிந்தித்தார்கள். சம்பாதிப்பதில் அல்ல போட்டி போட்டார்கள், செலவழிப்பதில். ஈமானில் போட்டி போட்டார்கள், தொழுகையில் போட்டி போட்டார்கள், மார்க்கத்துக்காக தியாகம் செய்வதிலே போட்டி போட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போக வேண்டும். ஜாதுல் அப்துல்லா வாப்பாவும் வாக்குவாதம். மகன் சொல்கிறார், வாப்பா நீங்க வயசாளி, நீங்கள் ஓய்வெடுங்கள். என்ன பயணம் தெரியுமா? போனால் உயிரோடு வருவேனா இல்லையா என்ற உறுதி இல்லாத பயணம். போனால் என்னுடைய ஜனாசா வருமா, நான் வருவேனா தெரியாத பயணம். வாக்குவாதம் வாப்பாவுக்கும் மகனுக்கும். எதிலே பிரச்சனை? தீனுக்காக, மார்க்கத்துக்காக வெளியாகுவதில் பிரச்சனை, போராடுவதில் பிரச்சனை. மகன் சொல்கிறார், அப்ப நீங்க வயசாளி, பல விடயங்களை பங்கெடுத்தவர், நீங்கள் இருங்களே, நான் போறேன். கண்ணியமானே, துண்டு போட்டு சீட்டு போட்டு யாருடைய பெயர் வந்ததோ போனார்கள். தந்தை போனார். இப்படித்தான் கண்ணியமானே சஹாபாக்கள் மௌத்துக்கு பின்னால் பயனளிக்கக்கூடிய விடயங்களில் போட்டி போட்டார்கள். செலவழிப்பதிலே போட்டி போட்ட, சம்பாதிப்பதில் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் என போட்டி போட்டார்கள். அபூபக்கர் அவர்களை உலக அமைப்பிலே, பணத்திலே, பட்டத்திலே, அந்தஸ்திலே, பதவியிலே, கௌரவத்திலே முந்துவதற்கல்ல, மறுமையிலே பயனளிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மக்களுடைய தேவைகள், சிரமங்களுக்காக, கஷ்டங்களுக்காக செலவழியுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு கட்டத்திலும் போட்டி போட்டார்கள். இன்று நான் அபூபக்கரை முந்த வேண்டும். வீட்டில் இருக்கின்ற 50 வீதமான பொருட்களை கொண்டு வந்து போட்டார்கள். போட்டி இன்வெஸ்ட் பண்ணுவதில் அல்ல, வருமானம் ஈட்டுவதில் அல்ல, செலவழிப்பதில். ஒரு பணக்காரர் இன்னும் ஒரு பணக்காரரை பார்க்க வேண்டும். அவரை விட மேலே துனியாவுடைய லெவலிலே போவதற்கல்ல, அவரை விட மேலே நான் நல்ல தனவந்தராக, கொடையாளியாக, பரோபகாரியாக செலவழித்து, அவர் 5 லட்சம் செலவழித்து சேவை செய்தால் நான் 10 லட்சம் செலவழிப்பேன், அவரை விட மறுமையில் முந்துவதற்காக, அல்லாஹ்வுக்காக. 50 விதமான பொருளாதாரத்தை கொண்டு வந்து போட்டார்கள். இன்று நான் அபூபக்கரை விட முந்துவிட்டேன். பார்வையில் பொருட்கள் அதிகமாக இருக்கலாம், முந்துவிட்டேன். நினைத்து செலவழிப்பதிலே போட்டி போட்டு முந்திவிட்டேன் நினைத்தார்கள். அபூபக்கர், நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? முழு சொத்துக்களையும் கொண்டு வந்தேன். கண்ணியமானவர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய பார்வை. சஹாபாக்கள் சம்பாதிப்பதில் அல்ல போட்டியும் பொறாமையும், செலவழிப்பதில். 2 விடயங்களில் தான் போட்டி பொறாமை இருக்க வேண்டும். ஒருவருக்கு அல்லாஹ் மார்க்க ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அவர் அதை கற்றுக் கொடுக்கிறார், செயல்படுகிறார், மற்றவர்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் ஒருவருக்கு பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறார், அவர் அதை நல்ல வழிகளிலே செலவழிக்கிறார். அவர் ஏழைகளுக்கு செலவழிக்கிறார், அனாதைகளுக்கு செலவழிக்கிறார், விதவைகளுக்கு செலவழிக்கிறார், குமர்காரியங்கள் செய்கிறார், மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறார், மதரசாவுக்கு செலவழிக்கிறார், பாடசாலைக்கு செலவழிக்கிறார், ஊருடைய பொதுப்பணிகளுக்கு செலவழிக்கிறார், நோயாளிகளுக்கு செலவழிக்கிறார், கல்வித்துறைக்கு செலவழிக்கிறார், பல பேரை வாழ வைக்கிறார். இவரை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். அந்த போட்டியுடைய முடிவை பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்து, அபூபக்கர் கபரில், கபருக்கு போன அபூபக்கர் ரலியல்லாஹு உயிரோடு இருக்கின்ற உங்கள் இன்னும் போட்டி முடியவில்லை. மறுமையுடைய விடயங்களில் அந்தஸ்து கிடைக்கின்ற போட்டி. கண்ணியமானே, பக்கத்திலே ஒதுக்கப்பட்ட இடம் கபரிலே நபியவர்களை பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒதுக்கப்பட்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சக்கராத்தில் இருக்கும் பொழுது, ஆயத்தோடு இருக்கும் பொழுது
பிள்ளைகளை விட்டு அனுமதி கேட்டார்கள். அந்த இடத்தில் எனக்கு அடக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் தர முடியுமா என்று கேளுங்கள். அனுமதி தாராளமாக கொடுத்தார்கள். சக்கராத்துடைய ஆரம்பத்தில் கேட்டு வைத்தார்கள். சக்கராத்திலே சொன்னார்கள், நான் மௌத்தாகிய பிறகும் மீண்டும் ஒரு முறை அந்த அனுமதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உயிரோடு தந்த அனுமதி, என்னுடைய மௌத்துக்கு பிறகும் அன்னையார் எனக்கு அனுமதி தர வேண்டும். மீண்டும் நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டு தான் அடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் உங்களுடைய ஷஹீதாகிய பிறகு கேட்கிறார்கள். அப்பொழுது மீண்டும் அந்த ஆயிஷாவை நான் அனுமதித்து உறுதிப்படுத்துகிறார்கள். தாராளமாக அடக்கலாம். தன்னுடைய அந்தஸ்தை, தன்னுடைய சிறப்பை, பாக்கியத்தை, இடத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள். உங்களை அடக்கப்படுகிறார்கள். அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்திலே அடக்கப்பெறும் பாக்கியம் கிடைக்கும் என்றால் எனக்கும் அதிலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று கபரு வரைக்கும் கண்ணியமானே போட்டி தொடர்ந்தது. இத சஹாபாக்களுடைய நிலைமை. நாம் இந்த இதிலே போட்டி போடுகிறோம். வாகனம், ஒருவருடைய பெரிய வாகனம் வாங்குவதிலும், இன்னும் பெரிய ஆடம்பரமான வீடு கட்டுவதிலும், இன்னும் வெற்றி கொத்தி அந்த பதவி அடைவதிலும், மற்றவனுடைய ஃபைலை தூக்கி ப்ரமோஷன் வாங்குவதிலும், மற்றவனை பற்றி பெட்டிஷன் அடிச்சு தான் அவனை கீழே இறக்குவதிலும், மற்றவனை பற்றி விமர்சித்து அவனை சமூகத்திலே மட்டம் தட்டுவதற்கும், மற்றவனை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பி அவனுடைய கண்ணியத்தை போக்குவதற்கும், நான் பெரிய ஆளாகிக் கொள்வதற்கும், இதுதான் நம்முடைய இந்த காலத்தில் நடக்கின்ற மிக கேவலமான ஒரு பண்புதான். எப்பொழுதுமே துனியாவுடைய அந்த பேராசை, துனியாவிலே முன்னேற வேண்டும், துனியாவிலே கொடிகட்டி பறக்க வேண்டும். கண்ணியமான தீனோடு இணைந்து சென்றால் அது நல்ல முடிவாக இருக்கும், அழகான மௌத்தாக அமையும். அது துனியா மாத்திரம் என்றிருந்தால் நம்முடைய மௌத்தை நாம் பயப்பட வேண்டும். இரண்டு சாரார்கள் எப்பொழுது வாழ்ந்தார்கள்? துனியாவுடைய வளங்களை தீனோடு மார்க்கத்தோடு இணைத்து பார்த்த ஒரு சாரார் முன்னேறினார்கள், சிறப்படைந்தார்கள். எப்பொழுதுமே அந்த துறையிலே கொடிகட்டி பறந்த அதே சமயம் தீனுடைய மார்க்கத்துறையிலும் மார்க்கப்பற்றிலும் மிக தலை சிறந்து அவர்கள் விளங்கினார்கள். இரண்டுமே செழிப்பாக அமைந்தது. ஆட்சிதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிதான், துல்கர் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிதான், நும்ரூதும் ஆட்சிதான், புக்தனசரும் ஆட்சிதான். உலகத்துடைய இரண்டு பேர் நல்லவர்கள், நல்ல முடிவு. இரண்டு பேர் தீயவர்கள், தீய முடிவு. ஆட்சி என்பது பொதுவான ஒரு விடயம். அதை எந்த நோக்கத்தில் எப்படி அமைத்துக் கொள்கிறோமோ அதுக்கேற்றவாறு முடிவு வந்தது. அது அநியாயமாக, சர்வாதிகாரமாக, அதை பக்க சார்பாக, அதை தான் என்ன தன்னுடைய அடாவடிகளை காட்டுவதற்கு பாவித்தால் அது முடிவுக்கு வரும் அழிவாக, அது நாசமாக அமையும். அதைவுடைய பணிவோடு, பண்போடு, சேவையோடு, உதவியோடு, நல்ல தாராள குணத்தோடு, மக்களுடைய அன்போடு, காரூணியத்தோடு அமைந்தால் அந்த துறையில் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், சிறந்த மௌத்தும் கிடைக்கும். மௌத்துக்கு பின்னாலும் நமக்கு துஆ கிடைக்கும், துஆ கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அது கண்ணியமானே, எப்பொழுதுமே துனியாவுடைய விடயத்தை துனியா ஹல்வத்துன் ஹதிரா, பார்ப்பதற்கு அனுபவிப்பதற்கு இனிமையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் உங்களை வைனல்லாஹ் முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, உங்களை அல்லாஹ்விலே கலீஃபாக்களாக, பிரதிநிதிகளாக ஒவ்வொரு துறைகளிலே உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறான். லியந்துர கைஃப தஅமலூன், நீங்கள் அந்த துறைகளில் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக. ஃபத்தகுத் துனியா, துனியாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களுடைய விடயத்தை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன் அவ்வள ஃபித்னதி பனி இஸ்ராயீல் கானத் பின் நிசா, பனு இஸ்ராயீலுடைய ஃபித்னா பெண்களை கொண்டு முதலாவது ஆரம்பித்தது. துனியாவை பயந்து கொள்ள சொன்னார்கள், துனியாவுடைய விடயத்தில் பயந்து கொள்ள சொன்னார்கள். அன்பானவர்களே, துனியாவுடைய ஆசை ஒரு இறை நேசரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவு கேவலமான நிலைமைக்கு மாற்றியதென்றால், அவர் எப்படிப்பட்ட இறைநேசர் என்றால், இவரை அறிவாளி, துஆ கேட்டால் கபூலாகும், லவ்ஹும் மஹ்ஃபூஸ், மறைவான் அல்லாஹ்வுடைய அந்த ஏட்டிலும் சில ஞானங்களை அவருக்கு அல்லாஹ் காட்டியதாக தப்சீல் எழுதப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தவர். கொஞ்சம் துனியாவிலே கொஞ்சம் ஆடம்பரம், வசதி, பணம், காசி கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி தன்னுடைய அந்த பாக்கியத்தை துஷ்பிரயோகம் செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பேசினார், விமர்சித்தார், பத்வா செய்தார். அல்லாஹ்வுடைய நபிக்கு எதிராக, ரசூலுக்கு எதிராக,
இன்னும் ஒரு பார்வையில் தன்னுடைய ஆசானுக்கு எதிராக. சிலர் சமூகத்தில் இருக்கிறார்கள், கற்று தேர்ந்து பெரியாளாகினால் தான் கற்ற பாடசாலையை விமர்சிப்பது, ஆசிரியர்களை விமர்சிப்பது, கொஞ்சம் ஆசிரியர்களை விட தான் கொஞ்சம் ஒரு துறையிலே முன்னேறிவிட்டால் அவர்களை அவமதிப்பது, சில வேளை தன்னுடைய ஆசிரியர்கள் கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடசாலைக்கு தானே ஒரு அதிபராக வந்தால் அந்த ஆசிரியர்களை அகௌரவமாக நடத்துவது, இப்படி ஆசிரியரோடு அகௌரவமாக நடந்த ஒரு படிப்பினை மீது இருக்கிறது. அந்த பதவி, அந்த அந்தஸ்து, அந்த கிடைத்த பாக்கியத்தை துஷ்பிரயோகம் செய்தார். துனியாவுடைய சாதாரண வாழ்க்கை, குடிசை வாழ்க்கை, மண் வீடு, மண் வீட்டிலே, மண் குடிசையிலே நிம்மதியான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை, மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய வரவேற்பு, மக்களுடைய கண்ணியம், துவாவுக்கு வேண்டிக் கொள்கிறார்கள், நல்ல நல்ல மசூராக்கள் கேட்கிறார்கள். அவர் துனியா கிடைக்க ஆசை காட்டியவுடன் மனைவியின் மூலம் ஆசையை காட்டினார்கள். இப்ப கொஞ்சம் வசதி வாய்ப்பு கிடைக்கிறது, கொஞ்சம் துனியாவிலே கொஞ்சம் தலை நிமிர்ந்து என்ன நெஞ்சை நிமிர்த்தி கொஞ்சம் கலசாக வாழலாம் என்ற ஒரு ஆசை வந்தது. சில வார்த்தைகள் அல்லாவை மறந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பாவித்தார். வரலாறை விரிவாக சொல்லுகின்ற நேரம் அல்ல. அல்லாஹ் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வத்லு அலைஹி நபா அல்லதி ஆத்தீனா ஆயாத்தினா அந்த ஆயத்தில் சொல்லுகிறான் அல்லாஹ் அரபிலே, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத்துக்கு நாங்கள் பல அத்தாட்சிகளை, அறிவு ஞானங்களை கொடுத்த அந்த நபருடைய சம்பவத்தை சொல்லி காட்டுங்கள். பன்சலக மின்னா, அந்த பாட்சியங்கள் இருந்து அவர் இன்சலக, அப்படியே அவர் தன்னை கலட்டிக் கொண்டார், நீங்கிக் கொண்டார், ஒதுங்கிக் கொண்டார். அந்த பாட்சியத்திலிருந்து தன்னை அவர் அகற்றிக் கொண்டார். இன்சலக என்றால் பாம்பு சட்டை, பாம்பு சட்டையிலிருந்து அப்படியே கலண்டு சட்டையை கலந்து விட்டு வருவது போன்று அவர் அப்படியே கலண்டார். அவர் அந்த பாக்கியத்தை துச்சமாக நினைத்த பொழுது அதை கௌரவமாக அல்லாஹ்வுடைய பாக்கியமாக கருதாமல் துனியாவுக்கு அந்த பாக்கியத்தை விட்டுக் கொடுக்க தயாராகிய பொழுது பாஸ்மாவு சைத்தான் அவரை ஃபாலோ பண்ணினான், அவரோடு சைத்தான் இணைந்தான். பக்கான காவி, படித்த முட்டாளாக மாறினார். காவி என்றால் படித்த முட்டாள்கள், விஷயம் தெரிந்தும் மடத்தனமாக இருப்பது. தொழுகை ஃபர்து என்று தெரியும், தொழுவதில்லை. குர்ஆன் ஓதுவது தேவை கடமை என்று தெரியும், ஓதுவதில்லை. ஜக்காத்து கடமை என்று தெரியும், கொடுப்பதில்லை. ஹஜ்ஜு கடமை என்று தெரியும், செய்வதில்லை. வட்டி அராம் என்று தெரியும், செய்வது. ஏமாற்றம் அராம் என்று தெரியும், ஏமாற்றுவது. பொய் அராம் என்று தெரியும், பொய் சொல்வது. நயவஞ்சகம் அராம் என்று தெரியும், நயவஞ்சகமாக நடப்பது. கண்ணியமானே, சூது அராம் என்று தெரியும், சூதாடுவது. தெரிந்தும் ஒரு விடயத்தை தெரிந்தும் அந்த விடயத்தை செயல்படுத்தாமல் நடப்பவர்களுக்கு பேர் தான் படித்த முட்டாள்கள். அவன் படித்த முட்டாள்களிலே மாறினான். பாலின் என்றால் தெரியாமல் வழிகட்டு போவது. சில வேலை அந்த விடை தெரியாது, அவர்கிட்ட வழிகாட்ட வேண்டும். ராவீன் என்றால் எல்லாமே தெரியும், தெரிந்ததை செயல்படுத்தாத படித்த முட்டாளாக மாறினான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், அவனை இன்னும் நாங்கள் நாடி இருந்தால் அந்தஸ்து உயர்த்தி இருப்போம், இன்னும் ப்ரமோஷன் கொடுத்திருப்போம், ப்ரமோட் பண்ணி இருப்போம். எல்லாரும் அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, பூமியின் பக்கம் சாய்ந்தார், பூமியை நிரந்தரமான வாழ்க்கையை தேடினார், உலக வாழ்க்கையை நிரந்தரமாக பார்த்தார். அகலதையினால் பூமியை அப்படியே என்ன மொய்க்க தொடங்கினார். பத்தபாகவா மனோய்ச்சையை கட்டுப்பட்டார். துனியா வசதி வாய்ப்பு, நல்ல ஆடம்பரமான வீடு, மண் குடிசையில் வாழ்ந்த எனக்கு நல்ல கல்வீடு கிடைக்கிறது, பெருமதியான சொத்து செல்வம் கிடைக்கிறது, என்ன ஒரு 2 வார்த்தை தானே, இதை பாவித்தால் இவ்வளவு கிடைக்கிறது, ஒப்படைக்கப்படுகிறது. ஒத்தபாகவா கண்ணியமானவர்களே, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த சான்றிதழ் மிக ஒரு அசுத்தமான பிராணி. அவருடைய ஈரமனுடைய என்ன அசுத்தங்கள் பற்றால் 7 தடவைகள் கழுக வேண்டிய அந்த பிராணிக்கு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். அவன் ஒரு நாய் போன்றவன். தீனை விட்டுவிட்டு, ஆன்மீகத்தை விட்டுவிட்டு, மார்க்கத்தை ஒதுக்கிவிட்டு, இஸ்லாத்துடைய அடையாளங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு, இஸ்லாத்தை 2ஆம் கட்டமாக போட்டுவிட்டு, யாரெல்லாம் துனியாவை தலைக்கு மேலே தூக்கி வைத்துவிட்டு அமல் இல்லாமல், இபாதத் இல்லாமல், தொழுகை இல்லாமல், பேணுதல் இல்லாமல், ஹலால் ஹராம் பேணாமல் துனியாவிலே அலைந்து திரிவார்களோ, கண்ணியமானவர்களே, இவருடைய நிகழ்வு ஒரு பாடம்.
இவர் ஒப்பிடப்படக்கூடிய பிராணியுடைய தன்மை நம்மிடம் இருக்கிறது அர்த்தம். யாருக்கும் ஒழிக்க கூடாது. தீனை ஒதுக்கிவிட்டு துனியாவை இலக்காக கொள்வது குர்ஆன் சொல்கிறது. தெளிவான வசனங்கள். அவர் நாய் போன்றவர். எந்த எச்சிலை கொட்டினாலும் வந்து நுகர்ந்து பார்க்கும், எனக்கு பொருத்தமானது இருக்கிறதா என்று. எதை ஊட்டினாலும் வந்து பார்க்கும். கல்லால் வீசி அடித்தாலும் அந்த கல்லையும் நுகர்ந்து பார்க்கும், கல்லா ஏதாவது சாப்பாடா என்று. என்னை கண்ணியமானவர்களே, இறுதி கட்டத்திலே நான் பேசிக்கொண்டு வந்த விடயத்தை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் தெரியும். வாழ்க்கை எந்த அமைப்பில் அமையுமோ அந்த அமைப்பில் தான் மௌத்து வரும். மறுமையுடைய சிந்தனையோடு வாழ்ந்தால் மறுமையுடைய சிந்தனையோடு அமல் இபாதத்தோடு நல்ல நிலைமையில் மௌத்து வரும். துனியாவுடைய பாவமான சிந்தனையிலே துனியாவுடைய மோகத்திலே வாழ்ந்தால் அந்த துனியாவுடைய அமைப்பில் தான் மௌத்து வரும். மௌத்துக்கு பின்னால் ரூஹு பிரியும் வரைக்கும் நம்முடைய எல்லாமே தொடர்பாக இருக்கும். ரூஹு பிரிந்தவுடன் நம்முடைய தொடர்பதை விட்டு துண்டித்துவிடும். அதன் கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் புத்தியை பயன்படுத்தினார்கள். எப்பொழுதுமே மறுமை வங்கியிலே சேமிப்பு கணக்குகளை திறந்தார்கள். இன்வெஸ்ட் பண்ணினார்கள் மறுமையிலே. எதை எடுத்தாலும் இதுல எனக்கு ஆகிராவில் என்ன கிடைக்கும், மறுமையில் இதனால் என்ன பிரயோசனம் கிடைக்கும். ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களும் தன்னுடைய திறமைகளை, ஆற்றல்களை, வளங்களை மௌத்துக்கு பின்னால் உள்ள விடயங்களிலே பயனளிப்பதற்கு முதலீடு செய்தார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை கேட்கிறார்கள். அவர் எப்படி என்றால் அந்தந்தைக்கு செலவுக்கு கொஞ்சம் சதக்கா கொடுப்பதற்கு, மக்களுக்கு உதவுவதற்கு போதிய அளவு ஒரு நடுத்தரமான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரி. கூடுதலாக ரிஸ்க் எடுத்து சம்பாதிப்பதில்லை. மனைவி கணவனை தூண்டுகிறார்கள். என்ன காரணம் சொல்லி என்று பாருங்கள். தீனோடு கடை, வியாபாரம், தொழில், உத்தியோகம் செய்ய வேண்டும். அந்த துறையில் கொடிகட்டி பறக்க வேண்டும். ஆனால் மார்க்கப்பட்டோடு மறுமையுடைய இலக்கோடு அல்ல விரும்புகின்ற பாணியில். உம்மு தர்ஜா மனைவி சொல்ற ரலியல்லாஹு அன்ஹா, ஏனப்பா நீங்க கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்க கூடாது? என்ன காரணம் சொன்னார்கள்? கொஞ்சம் வீட்டை பிறப்பித்துக் கொள்ளலாம், கொஞ்சம் நகைகள் வாங்கிக் கொள்ளலாம், கொஞ்சம் பெருமதியான ஆடைகள் வாங்கிக் கொள்ளலாம், நல்ல ஒரு வாகனம், பெருமதியான வாகனம், அந்த காலத்தில் ஒரு உயர் ரக வாகனம், ஒரு குதிரை வாங்கிக் கொள்ளலாம் என்று அதை காரணம் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கூட சம்பாதிங்க, கூட பேருடைய பசியை போக்கலாம். மாப்பிள்ளைக்கு சம்பாதிக்க சொல்லி மனைவி தூண்டுகிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார்? பசியாளிகளுக்கு அதிகமாக உணவளிக்கலாமே. இதுதான் கண்ணியமானவர்களே, வியாபாரம் செய்வது தடையல்ல. அந்த வியாபாரத்துடைய நோக்கம் என்ன? அந்த கடையுடைய வருமானம், என்னுடைய மாத வருமானம், நாளாந்த வருமானம், வருடாந்த வருமானத்திலே என்னுடைய கண் நான் மூடிய பிறகு எனக்கு கபரிலிருந்து, சக்கராத்திலிருந்து எனக்கு உதவி செய்யக்கூடியது என்ன பேலன்ஸ்? ஆயிஷா மனைவிக்கு ஒரு ஆட்டை அறுத்து பங்கு வைக்குமாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்சல் பண்ணி வீடுகளுக்கு பங்கு வைக்குமாறு கொடுத்தார்கள். பங்கு வைத்து முடிகின்ற கட்டத்திலே வந்தார்கள். ஆயிஷா, எல்லாம் கொடுத்துட்டீங்களா? என்ன பேலன்ஸ்? யார சொல்லலாம்? எல்லாம் கொடுத்துட்டேன், எங்களோட பங்கு மட்டும் பேலன்ஸ், எங்களோட வீட்டுக்குரிய பங்கு, வீட்டுக்கு மடுக்கலாம், அப்படியான ஒரு பங்கீடு. கண்ணியமானே சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, எங்களுடைய வீட்டுக்கென்று நாங்கள் எடுத்தோமே, அது நாங்கள் உண்டு சாப்பிட்டு முடிக்க போகிறோம், அது அல்ல பேலன்ஸ். பேலன்ஸ் எது தெரியுமா? நீங்கள் பங்கு வைத்து மற்றவர்களுக்கு பங்கு வைத்தீர்களே பார்சல்கள், அதுதான் பேலன்ஸ். அதுதான் பேலன்ஸ். வீட்டுக்கு எடுத்தது துனியாவுடைய பேலன்ஸ், கொடுத்தது மறுமையுடைய பேலன்ஸ். வல்லாஹிரத்து கைரும் ஆபுகா, மறுமைதான் சிறந்தது, நிரந்தரமானது. அன்பானவர்களே, ஒவ்வொரு துறைகளையும் இப்படி சிந்திப்போம். துனியாவுடைய மோகத்திலே மூழ்கிவிட வேண்டாம். எந்த நேரத்திலும் நான் கலிமாவோடு, தீனோடு, ஈமானோடு மௌத்தாக தயார் என்று பாருங்கள்.
அதிகமான லைஃப்களை, இன்ட்ரெஸ்ட்களை, எங்களுடைய என்டர்டைன்மெண்ட், எங்களுடைய ரிலாக்ஸ், எங்களுடைய கம்ஃபர்டபிள் சௌகரியம் என்ன, நல்ல என்ன சுகண்டி, இன்பம், இன்ட்ரெஸ்ட் அமல் இபாதத்தில் வர வேண்டும், குர்ஆனில் வர வேண்டும், தொழுகையில் வர வேண்டும். ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், தொழுகை எனக்கு ஒரு சௌகரியம், எனக்கு ஒரு என்ன உடம்புக்கு ராஹத்தானது, கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. இக்காமத் சொல்லும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்வார்கள், அகிம் அகிமி ஸலாத் சொல்ல மாட்டேன், இடைக்கிற சொல்வார்கள் தானே, அரிஹ்னா பிஹா யா பிலால், பிலால் தொழுகைக்காக நீங்கள் எங்களுக்கு ராஹத் ஏற்படுத்துங்கள், இக்காமத்தை சொல்லி எங்களுக்கு ராஹத் ஏற்படுத்துங்கள். என்ன, நீங்கள் இக்காமத் சொல்வதும், நான் தொழுகை நடத்துவதும், நீங்கள் எல்லாம் மாமங்களாக தொழுவதும் எங்களுக்கு கம்ஃபர்டபிள், ராஹத். நாங்கள் டைம் கிடைத்தால் தொழுகை, போர்டர்ல வந்து தொழுகை, கலா தொழுகை, ஸ்பீடாக தொழுகை, ஸ்பீடா தொழுகை, தீன சுருக்கப்பட வேண்டும், குயிக்காக முடிய வேண்டும். துனியாவில் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்போம், எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கிறோம். கண்ணியமானே, ஈடுபடுவது தவறல்ல, நோக்கம் மறுமை, நோக்கம் மௌத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக சிரித்துக் கொண்டு. ஒரு பெரிய கவிதை சொல்கிறார், நீ பிறக்கும் பொழுது நீ அழுது கொண்டு பிறந்தாய், சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். அந்த அழுகின்ற குழந்தையை பார்த்து பெற்றெடுத்த தாய் கூட, வருஷத்தோடு பெற்றெடுத்த தாய் கூட, சக்கராத்துடைய வருஷத்துக்கு அடுத்த வருஷமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது பிரசவ வருஷம். ஒரு ஆய்வு கருத்துப்படி பார்த்து, வைத்திய கருத்து, ஆய்வு கருத்து, அந்த வருஷத்தோடு. கண்ணியமானே, உடம்பில் இருக்கின்ற முழு முள்ளுகளையும் எலும்புகளையும் ஒரே தடவையில் முறிக்கின்ற பொழுது, உடம்பில் இருக்கின்ற முழு எலும்புகளும் ஒரே தடவையில் உடைகின்ற பொழுது என்ன வருத்தம் ஒருவருக்கு ஏற்படுமோ அதுதான் அந்த பிரசவ வருத்தமா. நம்முடைய தாய்மார்கள் அப்படித்தான் பெற்றெடுத்தார்கள். அப்படிப்பட்ட தாய் கூட, அந்த வருத்தத்தோடு பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளை அழும் பொழுது சிரிப்பார். குழந்தை பிறந்திருக்கிறது, மாஷா அல்லாஹ், ஆரோக்கியமா. நீ மௌத்தாக வேண்டும், நீ மௌத்தாக வேண்டும், மக்கள் எல்லாம் அழ வேண்டும், நீ சிரித்துக் கொண்டு, நீ சிரித்துக் கொண்டு மௌத்தாக வேண்டும், பிரகாசமாக மௌத்தாக வேண்டும், கண்ணியமானே அழகாக மௌத்தாக வேண்டும். அதனால் மூமினுக்கு கபரிலே கடைசியாக சொல்லப்படுகின்ற கேள்விகளுக்கு முடித்துவிட்டு சொல்லுகின்ற நன்மாராயம் என்ன, நம்க நௌமத்தில் அரூஸ், நீ புது மாப்பிள்ளை போன்று தூங்கு. புது மாப்பிள்ளை என்ன, நிக்கா முடித்து புது மாப்பிள்ளை சிரித்துக் கொண்டே இருப்பான், சந்தோஷமான நடந்து கொண்டே இருக்கும், நல்ல கவனிப்பு நடந்து கொண்டே இருக்கும், நல்ல விருந்துகள் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் அவருக்கு துவா செய்வார்கள், வரவேற்பார்கள், அவருக்கு கிஃப்ட் கொடுப்பார்கள், அவரை விஷ் பண்ணுவார்கள். புது மாப்பிள்ளை போன்று கபரிலே தூங்கி, என்னால் என்ன கண்ணியமானே, புது மாப்பிள்ளை போன்று மௌத்தாக வேண்டும். மஸ்ஜிதுக்கு அழகான சுத்தமான ஆடையோடு வர வேண்டும். பங்கன்களுக்கு, மக்களை சந்திப்பதற்கு பெருமதியான அழகான நல்ல சுத்தமான ஆடைகள் உடுத்து போகிறோம். மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது நம்முடைய ஆடை, நம்முடைய சுத்தம், நம்முடைய ஆடை, நம்முடைய டிஷர்ட், நம்முடைய பட்டம், நம்முடைய ஜீன்ஸ், நம்முடைய த்ரீ குவார்ட்டர் பொருத்தமா, நம்முடைய ஜீன்ஸிலே நம்முடைய இருக்கின்ற அந்த அடையாளங்கள் பொருத்தமா, டிஷர்ட்டில் இருக்கின்ற வார்த்தைகள் பொருத்தமா. மௌத்தை இந்த ஆடையோடு நான் மௌத்தாகினால் என்னுடைய நிலைமை என்ன? சில ஆடைகள் கண்ணியமானே மிக கேவலமான, மிக பாவமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்குரிய பாஸ்வேர்டுகள் இருக்கின்றன, ஷார்ட் வேர்டுகள் இருக்கின்றன. தெரியாம அணிந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை விளம்பரப்படுத்துகிறோம், முதுகிலே அட்வர்டைஸ் பண்ணுகிறோம். கடைசி ஆண்டு நியூஸ் பேப்பர் மாதிரி குளோத் இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு வசனங்களை வாசித்தோமா, எழுதப்பட்ட எழுத்துக்களை வாசித்தோமா? நியூஸ் பேப்பர் மாதிரி லேட்டஸ்ட் உடுக்கிறோம், ஆண்கள் பெண்கள் எல்லோரும். அவர் போகும்பொழுது முன்னாள் ஒருவர் அணிந்திருக்கிறார், பெரிய எழுத்தில் இருக்கிறது ஒரு வசனம். என்ன தெரியுமா? அது என்ன வசனம் தெரியுமா? ஆங்கிலத்தில் அந்த வசனத்துடைய தமிழ் கருத்து தெரியுமா? யூத இனம்தான் உலகத்திலே உயர்ந்த இனம். இப்படி கண்டேன். Jews are great community. கலிமா சொன்னவன்
பணம் கொடுத்து டிஷர்ட் கொடுத்திருக்கிறார். லேட்டஸ்டா நியூஸ் பேப்பர் போன்று புளோத்தா யூத இனம் உலகத்திலே உயர்ந்த இனம். இவர் இதையும் முடித்துக் கொண்டு பலஸ்தீனுக்கு ஓதப்படுகின்ற குணத்துக்கும் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாற வேண்டும் ஒவ்வொன்றும். இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். எப்படி வாழ்கிறோம் அப்படித்தான் மௌத்து வரும். துனியாவிலே மூழ்கினால் துனியாவிலே நிலைமையில் தான் மௌத்து வரும். 2 சிறிய நிகழ்வு முடிக்கிறேன். இறுதி விடயம் அன்பானவர்கள், 2 பேருடைய சக்கராத். எப்படிப்பட்ட நபர் ஒருவர் என்று பாருங்கள். கோடீஸ்வரர், பெரிய அரசியல்வாதி. அந்த காலத்திலே கௌரவமான குடும்பத்துடைய மாப்பிள்ளை, கௌரவமான மாமாவுடைய மருமகன், ஒரே நபருடைய 2 மகள்மார்களை ஒன்றன் பின் ஒன்றாக முடித்து நூரைன் என்ற 2 ஒளிகளுக்கு சொந்தக்காரர் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர். எப்படியான டிகிரி, எப்படியான பட்டம்! மலக்குமாரை பார்த்து வெட்கப்படுகின்ற தன்மானமுள்ள மொடஸ்டான நாகரிகமான ஒரு மனிதர். கண்ணியமானே, அவருடைய துறைகள் எல்லாம் துனியாவிலே உச்சகட்டம். உலகத்திலே 3/2 பங்கு ஆட்சியை உமர் ஆட்சியருடைய காலத்திலே, அதை விட இன்னும் விஸ்தரிப்பு ஏற்படுவதுடைய காலத்திலே 3வது கலீஃபா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய சொல்லப்பட்டவர்கள். ஒரு தடவை அபூபக்கர் சந்திக்க வந்தார்கள், உமர் சந்திக்க வந்தார்கள். சாய்ந்து கொண்டு அப்படியே வர சொன்னார்கள். இவர் வந்திருக்கான்னு சொன்னவுடன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க சொல்லிவிட்டு தன்னுடைய கீழே வேஷ்டி சாரம் கொஞ்சம் அப்படியே முழங்காலுடைய பகுதிக்கு நபியுடைய உயர்ந்திருந்தது. அந்த கெண்டை கால் தாண்டி அவருக்கு விளங்கவில்லை. அந்த கெண்டை காலை தாண்டி கொஞ்சம் ஆடை முழங்காலுடைய பகுதி அல்லது அந்த முழங்காலுடைய பகுதி விளங்கி கொண்டிருந்தது, அல்லது அந்த அவருடைய போர்டர் விளங்கி கொண்டிருந்தது. உடனே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சாரத்தை வேஷ்டியை கீழே பணித்து தன்னுடைய காலை முழுமையாக மறைத்துவிட்டு இப்பொழுது வர சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் கூட அவர் வரும்பொழுது தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கௌரவமாக வரவேற்றார்கள். அவர் யார்? அவர் கபிரிஸ்தானுக்கு சென்றால் தாடி நடையும் வரை அழுவார். கோடீஸ்வரர், ஆட்சியாளர், இப்படிப்பட்ட கௌரவம் உள்ளவர், துனியாவில் செல்வக்குள்ளவர், செல்வாக்குள்ளவர். அவர் 2 ரக்காத்துகளிலே சுன்னத்தான தொழுகைகள், நோம்புடைய கால அமல்களிலே, ஏனைய காலங்களிலே 2 குர்ஆன்களை ஓதி நஃபில் தொழுவார். கோடீஸ்வரர் இரவு வணக்கம். கோடீஸ்வரர் கபிரிஸ்தானின் அழுகை. ஆட்சியாளர், அதிகாரி, கபிரிஸ்தானில் தாடி நடைகிறது. அவர்கள் 2 விடயம் சொல்கிறார்கள். ஆயுளில் கழிகின்ற நாட்களில் எனக்கு மிக கவலையான, நான் வருந்துகின்ற கைசேதமான நாள் என்ன தெரியுமா? நான் குர்ஆன் ஓதாத நாள், பில் போடாத நாள் அல்ல, கண்டெய்னர் சாமான் வந்து இறங்காத நாள் அல்ல, வியாபாரம் நடக்காத நாள் அல்ல, நான் வருந்துகின்ற நாள், நான் குர்ஆன் ஓதாத நாள். ஒவ்வொரு குர்ஆனிலும் ஒரு நன்மை இருக்கிற முஸ்தபுல் உஸ்மானி தான் இது. அவர்கள் பிரிண்ட் பண்ணி உலகத்துக்கு வெளியிட்ட குர்ஆன் நம்முடைய குர்ஆன். காபத்துல் வேணுமா எல்லா உலகத்திலே முதல் இருக்கின்ற இந்த குர்ஆன். அவர்களுடைய மௌத் எப்படி வந்தது? அவர்கள் மௌத்தாகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அவருடைய இரத்தம் தெரித்தது பில் புக்கில் அல்ல, கணக்கு புத்தகத்தில் அல்ல, அவர்களுடைய இரத்தம் தெரித்தது குர்ஆனில். இன்னும் ஒரு சக்கராத், ஒருவருடைய முடிவு எப்படி அழகா, பண்பாடு, குணம் எப்படி இருக்கிறது, மௌத் அப்படி வரும். அபூ துஜான் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் இருக்கிறார்கள். அபூ துஜான் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் எல்லாம் வருகிறார்கள், ஆழ்ந்து தொழுகிறார்கள், பார்க்கிறார்கள் அதிசயத்தை. அவர் சக்கராத்திலே அவருடைய முகத்தில் அழகு கூடிக்கொண்டு போகிறது. மௌத்தாகவில்லை, இன்னும் முகத்தில் ஒளி கூடிக்கொண்டு போகிறது, பிரகாசம் கூடிக்கொண்டு போகிறது. இருந்ததை விட முகவாக்கு அழகாகி கொண்டு போகிறது. இன்னும் தெரியவில்லை. கேட்டார்கள், என்னப்பா உங்களுடைய முகத்தை ஒரு ஒளி, உங்களுடைய முகம் இளங்குகிறது, பிரகாசிக்கிறது, என்ன ரகசியமான அமல் சொல்லித்தாருங்கள், நாங்களும் அப்படி வாழ்ந்து மௌத்தாக வேண்டும். வற்புறுத்தி கேட்டார்கள். அவர் சொன்னார், ஆரம்பத்தில் மறைத்தார். வற்புறுத்தி கேட்கும்போது மௌத்தாகத்தானே போகிறேன், சொல்லிக் கொடுத்து விட்டு போவோம். ரகசியமான 2 பண்புகள். ஒன்று என்ன தெரியுமா? தேவையில்லாத வீண் பேச்சில் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். என்னுடைய உள்ளம், நாம் எல்லோரும் பேடித்த பாரிய நோய், என்னுடைய உள்ளம் எல்லோரை பற்றியும் சுத்தமானது. நல்லெண்ணம், கசடு, வஞ்சகம், குரோதம், அசுத்தம், அழுக்கு இல்லாத
உள்ள நல்லெண்ணத்தோடு எல்லோரை பற்றி நல்லெண்ணத்தோடும் வீண் பேச்சு பேசாமலும் அந்த 2 விடயங்களை மெயின்டைன் பண்ணி வந்தேன். இதுதான் நீங்கள் பார்க்கின்ற பிரகாசத்துக்கு காரணமாக இருக்கும். கனிமன சில ஜனாசாக்கள் வாழும் பொழுது வெளியேந்து வாழ்ந்திருப்பார்கள், நல்ல கிரீம் எல்லாம் பூசியிருப்பார்கள், ஃபேஷியல் எல்லாம் செய்திருப்பார்கள். ஜனாசா இருட்டி கொண்டு போகும். சில வாழும் பொழுது கருப்பு தான் நிறம், அவருடைய நிறம் கருப்பு தான், கொஞ்சம் பொது நிறம் தான். ஆனா ஜனாசாவுடைய ஒரு ஒளி வீசும். அங்கு கனிமொழி செல்பியில் எடுக்கின்ற போனுடைய கேமராவுடைய பிரைட்னஸை வைத்து நம்முடைய மையத்தை பிரைட் ஆக்க முடியாது. நம்முடைய ஃபேஷியல் கிரீமை வைத்து மேக்கப்பை வைத்து நம்முடைய ஜனாசா அலங்கரிக்க முடியாது. அங்கு ஈமானும் தக்குவாவும் அகலாக்கும் குணமும் தீனும் மார்க்கப்பட்டுதான் நம்முடைய மையத்தை ஒளியூட்டும் என்ற சிந்தனையை உங்களுக்கு முன்வைத்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் பொழுது எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதிலே மூழ்கி விடாமல் மறுமை இலக்காக கொண்டு துனியாவை கடக்கின்ற, துனியா நீர் என்றால் அதை கடக்கின்ற ஒரு படகாக, ஒரு தோணியாக, ஒரு கப்பலாக துனியாவுடைய விடயங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நல்லவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல குணங்களை தருவாயாக, தயால குணங்களை தருவாயாக, எந்த துறையில் ஈடுபட்டாலும் மறுமை இலக்காக கொள்ளுகின்ற பக்குவத்தை தருவாயாக, ஈமானுக்கு முன்னுரிமை கொடுக்க பாக்கி தருவாயாக, தக்குவாவை முதன்மைப்படுத்துகின்ற பாக்கி தருவாயாக, சம்பாதித்தாலும் என்ன உத்தியோகம் செய்தாலும் மறுமை இலக்காக கொண்டு நேர்மையாக நீதியாக நடக்க கிருபை செய்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.